ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் அதுக்கு அதாவது இந்த குரூப் 4ல் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டு எத்தனை போஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. அதாவது இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னா அதை வந்து எத்தனை பேர் வந்துட்டு அந்த வேக்கன் எடுப்பாங்க. இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டு எத்தனை பேர், ஸ்கூல் எஜுகேஷன் எத்தனை பேர், அதில் வந்து ஒவ்வொரு எந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக வந்துட்டு வேக்கண்ட் வச்சுருக்காங்க, அதுலேருந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டு வர மாதிரி டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ வேணால் லிங்க் வேணால் நான் இதில் மேலே ஐ ஐக்கானில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். அதே மாதிரியே இப்போ டைப்பிஸ்ட், ஓகேங்களா, இது இந்த மாதிரியும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் டைப்பிஸ்ட்டுக்கு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் அதிகபட்ச வேக்கண்ட் என்னது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ வேக்கண்ட் வச்சுருக்காங்க, ஸோ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்துட்டு டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு இதில் இப்போ முக்கியமான துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மேக்ஸிமம் எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வேறு எது வந்து சூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட அதிகமாக இருந்தது, கிட்டத்தட்ட அபவ் 650 வந்து இருந்தது. ஸோ இந்த டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா இது கோர்ட்டு, ஓகேங்களா, இந்த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்றது வந்து கோர்ட்டு. ஸோ அதில் கிட்டத்தட்ட வந்துட்டு 759 வேக்கண்ட் வந்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரெவன்யூவில் 433, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அதில் வந்துட்டு 381 வேக்கண்ட் இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து 187. அதாவது இப்போ இந்த ஒவ்வொரு சைடில் இருக்க டோட்டல் நம்பர் வந்துட்டு இப்போ கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 759 வேக்கண்ட்டு மொத்தமாக வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் அட்லாஸ்ட் கவுன்சிலிங் வந்து முடியும் போது கோர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கவங்க எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 759 பேர் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் வந்துட்டு இது. ஸோ அப்படியே அடுத்து பார்த்துட்டே வாங்க. ஹிந்து ரிலீஜியஸ் வந்து 102, கமர்ஷியல் டேக்ஸ் வந்து 84. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து 71, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் இது ஒரு 71, டெக்னிக்கல் எஜுகேஷன் 71. ஸோ அதே மாதிரி அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து 48, அப்படியே இடையில் இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரெஷரியில் வந்துட்டு ஒரு 42, லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இதில் பாருங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு 35 வேக்கண்ட் வச்சுருக்காங்க. பட் நேற்று நம்ம பார்த்ததில் வந்து 20 வேக்கண்ட்டாக இது கொஞ்சம், ஆனால் இதை விட வந்துட்டு அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு 33, ஸ்கூல் எஜுகேஷன் இதில் 31. பட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஸ்கூல் எஜுகேஷன் தான் வந்துட்டு அதிகமாக இருந்தது. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 24, போலீஸ் 21, அப்படியே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பாருங்கள் 19. மற்ற டிபார்ட்மெண்ட்டும் அப்படியே இருக்குது. நீங்கள் அப்படியே சும்மா வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பாருங்கள். நம்ம வீடியோ வந்துட்டு ஷார்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபிஷரிஸ் இதில் வந்து ஒரு 16. அட்லாஸ்ட் நம்ம வந்துட்டு எவ்வளோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனில் பாருங்கள் 14. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ லாஸ்ட்டு நாங்கள் போன குரூப் 4ல் கொஞ்சம் வேக்கண்ட் வந்து அதிகமாக இருந்தது. பட் இந்த இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 20 சம்திங் ஏதோ தான் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் 14 வேக்கண்ட் தான் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லேபர் டிபார்ட்மெண்ட் 11. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு மொத்தம் வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எத்தனை டிபார்ட்மெண்ட் வந்து போஸ்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த குரூப் 4ல் போகிறோம், நம்ம எல்லோரும் போஸ்ட் எடுக்கிறோன்னா அட்லாஸ்ட் நம்ம எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் எல்லோரும் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையும் வந்து சொல்கிறேன். டவுன் பஞ்சாயத்து இதில் வரும் ஒரு 5, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் 4. அதாவது வேக்கண்ட் வந்து கடைசியில் அப்படியே ஸ்டார்டிங்கில் அதிகமாக இருந்ததில் வந்து அப்படியே வந்துட்டு குறைச்சி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் டோட்டல் வந்து வரப்போகுது. இப்போ பாருங்கள், மொத்தம் வந்து இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து 77 டிபார்ட்மெண்ட்டில் அந்த 5000 சம்திங் வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டைப்பிஸ்ட்டில் வந்து 85 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் வந்து தேர்வு பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதில் கிட்டத்தட்ட பாருங்கள் லாஸ்ட்டில் 2, 4, 6, 8 டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒவ்வொரு வேக்கண்ட்டு தான், ஓகேங்களா. அப்போ அதில் ஒரு 77, இதில் ஒரு 77 அப்படின்ற மாதிரி. பட் ஓவரால் வந்துட்டு இதில் வந்து 85 டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் வந்து 3314 வேக்கண்ட்டுக்கு ஆட்கள் தேர்வு நடைபெறுகிறது, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ மொத்தம் 85 டிபார்ட்மெண்ட்டு 3314 வேக்கண்ட் வந்துட்டு இதில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு டாப்பில் இருக்கிறது பார்த்தோம்னா டாப் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கோர்ட் வந்து 759 வேக்கண்ட் இருக்குது. ரெவன்யூவில் 433, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜில் 381 வேக்கண்ட் இருக்குது, ஓகேங்களா.
ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.